ரயில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் தொலைந்த பொருட்களை எளிதில் கண்டுபிடிக்க உதவவும் ஸ்மார்ட் காவல் நிலையம் என்ற ஆன்லைன் சேவையை காவல்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு தனது தந்தையோடு துபாய் வீதிகளில் சிறுவன் முகமது அயன் யூனிஸ் உலாவிய போது விலையுயர்ந்த கைக்கடிகாரம் ஒன்றை வழியில் கண்டான். உடனே ஸ்மார்ட் காவல் நிலையம் இணையதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டான். இதையடுத்து துபாய் காவல்துறை அதிகாரிகள் முகமது அயனிடமிருந்து கைக்கடிகாரத்தை பெற்றுக் கொண்டனர். அதனை துபாய்க்கு சுற்றுலா வந்தபோது தொலைத்த பயணிக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து துபாய் சுற்றுலா காவல்துறை வெளியிட்ட எக்ஸ் பதிவில், நேர்மைக்கு முன்னுதாரணமாக விளங்கிய இந்திய சிறுவன் முகமது அயன் யூனிஸை துபாய் போலீஸ் மனதார பாராட்டி கௌரவிக்கிறது என்று கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் அவசர காலங்களில் பயன்படக்கூடிய சிறிய மருத்துவமனையை முதன்முறையாக வெற்றிகரமாக தரையிறக்கி இந்திய விமானப்படை ஐஏப் சாதனை படைத்துள்ளது. இதுகுறித்து ஐஏப் தெரிவித்துள்ளதாவது: பீஷம் திட்டத்தின் கீழ் சுமார் 720 கிலோ எடை கொண்ட சிறிய மருத்துவமனை கடந்த செவ்வாய்க்கிழமை 1500 அடி உயரத்தில் இருந்து பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட பாராசூட் மூலம் உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் முதன்முதலாக தரையிறக்கப்பட்டு வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது. இதற்காக இந்திய விமானப்படைக்கு சொந்தமான C-130 ரக விமானங்கள் பயன்படுத்தப்பட்டன. இந்த பாராசூட்களை ஆக்ராவில் உள்ள ஏர் டெலிவரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாபிளிஷ்மெண்ட் வடிவமைத்துள்ளது. பேரிடர் காலங்களில் வெளியில் வர இயலாமல் சிக்கிச் தவிக்கும் உயிர்களை காப்பாற்றுவதற்காக இந்த சிறிய மருத்துவமனை உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் இதன் மூலம் ஆபத்தான நிலையில் இருக்கும் 200 பேருக்கு சிகிச்சை அளிக்க முடியும் என்று கூறப்படுகின்றது. ஆபரேஷன் தியேட்டர், எக்ஸ்ரே இயந்திரம், இரத்தப் பரிசோதனை சாதனம், வெண்டிலேட்டர், கருவியுடன் துப்பாக்கிச்சூடு, எலும்பு முறிவு, கடுமையான இரத்தக் கசிவு, தீக்காயங்களுக்கு தேவையான சிகிச்சை பொருட்களை இந்த மருத்துவமனை உள்ளடக்கியிருக்கும். ஒவ்வொரு யூனிட்டிலும் ஸ்ட்ரெச்சர், மாடுலர் மெடிக்கல் கியர், மருந்து, உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் உள்ளன. நிலைத்தன்மைக்காக சூரிய சக்தி மற்றும் பேட்டரிகள் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த திட்டத்துக்கு 1.50 கோடி ரூபாய் செலவாகும் என கூறப்படுகின்றது. தஞ்சாவூரைச் சேர்ந்த ஆண், பெண் மற்றும் ஒரு குழந்தை ஆகிய 3 நபர்கள் இருதய தடுப்புச் சுவர் இல்லாத பிறவி குறைபாடுடன் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இவர்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் கேத்லேப் மூலம் இருதய குறைபாடு வெற்றிகரமாக அரை மணி நேரத்தில் சரி செய்யப்பட்டுள்ளது. கேத்லேப் சிகிச்சை மூலம் தற்போது வரை 4 குழந்தைகள் உள்ளிட்ட 6 பேருக்கு இருதய சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஓராண்டில் மட்டும் சுமார் 4000 நபர்களுக்கு இருதய அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிதான அறுவை சிகிச்சை சென்னை, கோவைக்கு அடுத்தபடியாக தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில்தான் செய்யப்பட்டுள்ளது. இந்த அறுவை சிகிச்சை தனியார் மருத்துவமனையில் செய்தால் 3 லட்சம் வரைக்கும் செலவாகும். அத்துடன் 15 நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டிய நிலையும் ஏற்படும். ஆனால் அப்படி எதுவும் இல்லாமல் அரை மணி நேரத்தில் இந்த அறுவை சிகிச்சை காப்பீட்டு திட்டத்தின் கீழ் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது. நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்துக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்தை கடந்த ஆண்டு அக்டோபர் 14ஆம் தேதி பிரதமர் மோடி டெல்லியில் இருந்து காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். பயணிகளிடம் போதிய வரவேற்பு இல்லாததால் தொடங்கிய 2வது நாளே கப்பல் போக்குவரத்து சேவை ரத்து செய்யப்பட்டு வாரத்துக்கு 3 நாட்கள் என மாற்றப்பட்டது. இதனையடுத்து கனமழையால் இந்த பயணிகள் கப்பல் சேவை கடந்த ஆண்டு அக்டோபர் 20ஆம் தேதியுடன் நிறுத்தப்பட்டது. இத்தகைய சூழலில் நாகப்பட்டினத்தில் இருந்து இலங்கைக்கு மீண்டும் மே 11 தேதி கப்பல் சேவை தொடங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியானது. எதிர்பார்க்கப்பட்ட கப்பல் வராததால் 17ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. பின்பும் அந்தமானில் இருந்து நாகைக்கு வரவேண்டிய பயணிகள் கப்பல் வரத் தாமதமாவதால் இலங்கை கப்பல் போக்குவரத்து தொடக்கம் மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாகவும், பயணச்சீட்டு முன்பதிவு செய்த பயணிகள் வரும் 19ஆம் தேதி தங்கள் பயணத்தை மாற்றிக்கொள்ளலாம் எனவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஜெட் ஏர்வேஸ் நிறுவனர் நரேஷ் கோயலின் மனைவி அனிதா கோயல் நேற்று மே 16 அதிகாலை 3 மணியளவில் காலமானார். அனிதா கோயல் புற்றுநோயுடன் போராடி வந்த நிலையில் மும்பையில் உள்ள சர் ஹெசன் ரிலையன்ஸ் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் இன்று அதிகாலை 3 மணிக்கு அவர் உயிரிழந்ததாக அவரது வழக்கறிஞர் அபாத் போண்டா தெரிவித்தார். இதையடுத்து அவரது உடல் மும்பையில் உள்ள அவரது வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. அனிதா கோயலின் இறுதிச் சடங்குகள் இன்று நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 61வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா இன்று மே 17 காலை 8 மணிக்கு தொடங்கியது. 1,00,000 கார்னேஷன் மலர்களால் வடிவமைக்கப்பட்டிருந்த கிளி, எடிப்பியர், மயில், காய்கறி மற்றும் பழங்களால் உருவாக்கப்பட்ட கிங்காங் குரங்கு, டிராகன், பாண்டா கரடி ஆகியவை சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. இங்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவர கோடை சீசனில் மாவட்ட நிர்வாகம், சுற்றுலாத்துறை, தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா நடத்தப்படும். மலர் கண்காட்சியை முன்னிட்டு நடவு செய்யப்பட்ட சால்வியா, பிங்க் ஆஸ்டர், டெல்பினியம், டேலியா உட்பட 15 வகையான 2.50 லட்சம் மலர்ச்செடிகள் பல வண்ணங்களில் பூத்துக் குலுங்கி சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்து படைக்கின்றன. 30 வகையான கொய் மலர்கள் நூற்றுக்கணக்கான தொட்டியில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. மே 26 தேதி வரை 10 நாட்கள் நடைபெறும் கோடை விழாவில் கல்லூரி மாணவ, மாணவிகள், உள்ளூர் கலைஞர்கள் மூலம் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டுப் போட்டிகள், படகு அலங்கார அணிவகுப்பு, நாய்கள் கண்காட்சி உள்ளிட்டவை நடைபெற உள்ளன. இன்று 22 கேரட் தங்கம் விலை கிராமிற்கு 25 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 6,770 ரூபாயாகவும் 8 கிராம் தங்கம் 54,160 ரூபாயாக விற்கப்படுகின்றது. இன்று வெள்ளி விலையில் மாற்றமில்லை. 1 கிராம் வெள்ளி 92 ரூபாய் 50 பைசாவாக விற்கப்படுகின்றது.